ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் மேனேஜர் பத்தி பேச போறோம். But this will focus on the bigger picture, right? Everything is about data, correct? சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர். More than you work on the technical aspects, you'll get to learn more. And settled in USA. What made me thrive in this role or love this role is because I'm from this technical background. USA மூவ் ஆன இருந்ததுல அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கட்டும், சேலஞ்சஸ் எப்படி இருந்தது. அண்ட் வந்த புதுசில் வித்தின் அ மந்த் ஆர் 2 இந்தியன் பாஸ்போர்ட் வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். இங்கே வந்து ஐ லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் லிசனிங். அண்டர்லைங் கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் கற்றுக்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யூஐ டெவலப்பர் இருப்பாங்க, இன்டெகிரேஷன் டெவலப்பர் இருப்பாங்க, டவுன் ஸ்ட்ரீம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. எல்லாரோடையும் பேசுகிற வாய்ப்பு வந்து உனக்கு இந்த ரோலில் கிடைக்கும். உங்களுக்கு இதுதான் இந்த ரோல் தான் வரணும்னு நீங்கள் சப்போஸ் விரும்பினீங்கன்னா ஒரே டொமைனில் ஸ்டிக் பண்ணுறது இஸ் அன் அட்வான்டேஜ். இந்த ரோலில் டொமைன் மேட்டர்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டியும் தேவை. மோர் டு லிசன் அப்ஸ்கில் பண்ணிட்டீங்கன்னா ஏஐனால மேபி டெம்பரரி டிஸ்ரப்ஷன் கண்டிப்பாக இருக்கும், பட் இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ல வரேன். What is the best way for a product manager to stand out and get promoted? Clear communication and very clear vision. There is always job insecurity for any role. There is always job insecurity for any role. Hello friends, வணக்கம். Welcome to another exciting episode of Strict Publish Thoughts podcast. So இந்த podcast எதுக்குன்னா, like we connect with different tech professionals and different tech stacks. அவங்க கிட்ட இருந்து நம்ம கேரியர் ஜர்னி, சேலஞ்சஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரியர் அதை பற்றி பேசணும். ஐடி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் லைக் iOS டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், பேக் அண்ட் டெவலப்பர்ஸாக இருக்கும், அவங்கள பற்றிலாம் பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜர் பத்தி பேச போறோம். ஸோ இந்த எபிசோடோட டாபிக் பாத்தீங்கன்னா ரோட் மேப் டு பிகம் எ பெட்டர் ப்ராடக்ட் மேனேஜர், அந்த இதுல தான். ஸோ இந்த எபிசோட் நம்ம வி ஹேவ் அ அமேசிங் கெஸ்ட் டுடே. ஸோ விக்னேஷ் விஸ்வநாதன். ஸோ அவரை பத்தி ஒரு சின்ன பயோ சொல்லணும்னா, he started his career as a .NET developer from TCS, and he worked as a business analyst in Big Four, one of the Big Four, Deloitte. Okay, and he moved to insurance-based product development as a senior product manager and settled in USA. He got a citizenship. So in the episode நம்ம என்னெல்லாம் பேச போறோம்னா, லைக் அவங்களோட கெரியர் ஜேர்னி, அதே மாதிரி அவர் டெக் ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ரோலுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு. ஸோ அதை பற்றியும் பேசலாம், அதே மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே பேசலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம யாரெல்லாம் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஐடி பீப்புள் ஆர் ஐடி ப்ரொஃபஷன்ஸ், அவங்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கும். அதேமாதிரி ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக மூவ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க எல்லாருமே இந்த எபிசோட் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஐம் யுவர் ஹோஸ்ட் சபாபதி, சீனியர் iOS டெவலப்பர். ஸோ லெட்ஸ் பிகின் த ஷோ. ஸோ ஹலோ விக்னேஷ், ஸோ வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். Thank you, Sabhavati, actually, for inviting me. I started as a .NET developer, just like any other developer, actually. But அங்கே ஒர்க் பண்ணும் போது I actually liked my domain knowledge. இன்சூரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 to 15 certifications பண்ணினேன். ஸோ அதுலேயே வந்து அப்படியே இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக வந்து இங்கே டிசிஎஸ் ஆன்சைட் வந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிக் ஃபோர்ல கொஞ்சம் ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சிது. அதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ அதுலயே வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு நான் சீனியர் ப்ராடக்ட் மேனேஜரா ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு MBA டிகிரி இருந்தாதான் ஒரு மாஸ்டர்ஸ் இது பண்ணாதான் ப்ராடக்ட் சைட்லாம் வர முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். As long as you have a very good understanding of the fundamentals, we can actually thrive in it. Yeah, okay, Vignesh, thanks for this introduction. So இப்போ நீ யூஎஸ்ஏல இருக்க. ஸோ யூஎஸ்ஏல எந்த இடத்துல இருக்க? ஸோ கிளைமேட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? நான் வந்து ரைட் நவ் ஜார்ஜியா ஸ்டேட்ல இருக்கேன். ஜார்ஜியா ஸ்டேட் இஸ் ஆக்சுவலி சவுத் ஆஃப் US தான். It's very close to Florida, so it's not that cold.
பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 degrees Celsius மாதிரி தான் இந்த டைம் ஆஃப் தி இயரில் இருக்கும். இங்கே ஸ்னோலாம் அதிகமாக இருக்காது. ஸோ எனக்கு வந்து பர்சனலி ஸ்னோலாம் அதிகமாக பிடிக்காது. நான் சென்னையில் க்ரோ அப் ஆனதுனால ஈவன் ஒரு டிசம்பர் ஜனவரியில் கூட இட் பி லைக் நீங்கள் கடலில் போய் குளிக்கவே செய்யலாம். அந்த அளவுக்கு நல்ல கிளைமேட் இருக்கும் ஃப்ளோரிடாவில். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டேட் வந்து ஃப்ளோரிடா பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கும் அந்த அளவுக்கு டாபிக்கலா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு சட்டில் கிளைமேட் இருக்கும். நம்ம ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தோம், லைக் செகண்டரி ஸ்கூல்ல நம்ம ஒரே இதில் படித்தோம். ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர் அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே. ஓகே, திருநெல்வேலியில் தான் படித்தோம் 5 வருஷம். And it was I mean, even now, Tirunelveli is my favorite city, actually. Yeah, we used to play crickets, நிறைய சினிமா எல்லாமே ஒரே இதில். அதே மாதிரி நம்ம ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் கூட இருந்தோம். அந்த அது ஐ ஹோப் யூ ரிமெம்பர் அந்த ஓல்ட் மெமரிஸ். யா, எல்லாமே ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி. அதுதான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் இன் லைஃப். இப்போ கூட ரீகலெக்ட் பண்ண பார்க்கும்போது ஈவன் இந்த தடவை சம்மருக்கு கூட இந்தியா போகும்போது திருநெல்வேலி போய் பார்க்க போறேன். திருநெல்வேலிங்கிறது வந்து இட்ஸ் என்னோட மோஸ்ட் செரிஷ்ட் மெமரி இன் மை லைஃப். கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன் வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரே ஸ்கூலில் படித்தோம். ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரோ. விக்னேஷ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத ஒரு இது இருக்குல்ல. ஸோ இப்போ நான் ஐடி பீப்புளுக்கோ சில பேர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லுமே இந்த ப்ராடக்ட் மேனேஜரோட ரோல் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் நீ சொன்னேன்னா ஸோ அது நல்ல ரீச் ஆகும். வித்தவுட் யூசிங் மச் ஜார்கன்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர் வந்து பார்த்தோன்னா என்ன பிரைமரி ரோல்னா என் பிஸ்னஸ் இருப்பாங்க. பிஸ்னஸோட ஆக்சுவல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஐடி சைடுக்கு என்ன ஃபீசிபிலிட்டி, என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ ஒரு ரெக்குவயர்மெண்ட் கிரியேட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் லைக் ஒரு பிஏவோட ஃபேன்சியர் வெர்ஷன் தான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் பிஏங்கிறது வந்து இட்ஸ் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் திஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் த பிகர் பிக்சர், ரைட்? பேசிக்கலி ஹோலிஸ்டிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கும். 360 டிகிரி. இப்போ ஒரு விஷயத்த நான் ப்ராடக்ட் மேனேஜராக இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா வாட் வில் இம்பாக்ட் தி அதர் ஏரியா, வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆன் டவுன் ஸ்ட்ரீம், வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆன் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னா நம்ம டேட்டா எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுது. இப்போ இந்த என்வாயர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அபவுட் டேட்டா, கரெக்டா? ஸோ வெறுமனா ஒரு யூஐ ஃபீச்சர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாம அந்த யூஐ ஃபீச்சர் மூலியமா என்ன இன்டெகிரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அப்ஸ்ட்ரீமோட டேட்டா எப்படி டிராவல் பண்றது, டவுன் ஸ்ட்ரீமுக்கு எப்படி டேட்டா இம்பாக்ட் பண்ணுது, டவுன் ஸ்ட்ரீம் மூலியமா ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஸோ எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்கலா யோசிச்சு ஒரு ப்ராப்பர் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து எண்ட் டு எண்ட் கிரியேட் பண்றது தான் ஒரு ப்ராடக்ட் ஓனரோட என்னோட another alternative word that we can use is lead product owner actually. So as a product owner lead நான் அதுதான் that's the ஒரு இட்ஸ் அ கிரேட் பிரேக் டவுன் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு தே ஆர் மேனேஜிங், பிஎம்ஸ் ஆர் ஜஸ்ட் மேனேஜிங் த டீம்ஸ், அந்த மாதிரி தான் நிறைய பேரோட தாட்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்காக இருக்கட்டும், டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், அதேமாரி ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும், அதுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக. ஸோ உனக்கு முதலே இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததா லைக் இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, இல்லை எப்படி அதுக்கு இனிஷியேட் பண்ணேன்? ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தது. MIS ஒரு கோர்ஸ் இருக்கு இங்க யூஎஸ்ல, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு. ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் எக்ஸ்பிளிசிட்லி லைக்கிங் டு பிகம் அ டெவலப்பர், ஒரு டெவலப்பர் தான் ஆகணும் அப்படின்னு ஆசை இல்லாதவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் கோர்ஸ் ஆக்சுவலி. MISன்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் GRE ஸ்கோர்லாம் வச்சிருந்தேன். பட் லக்கிலி ஐ காட் அ பிரேக் through my company to come to US. கம்பெனி மூலியமா வந்த போது இனிஷியலா டெவலப்பரா தான் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு இந்த ஸ்கில் செட் வந்து எனக்கு வந்து ஐ பர்சனலி ஃபெல்ட் I'll be better suited this skill set than being a developer. ஒரு full stack developer I can still perform pretty well, but comparatively I can be in this role much more
ஐ கேன் ட்ரை மச் மோர் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ரோலுக்கு வந்து ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் அ கிராஜுவல் ஷிஃப்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கிராஜுவல் ஷிஃப்ட் பற்றி பேசணும். இப்போ நீ ஃபர்ஸ்ட் வந்து .NET டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உடனே உனக்கு டிசிஎஸ்ல ஜாப் கிடைச்சது. அதே மாதிரி .NET டெவலப்பர். அண்ட் தென் யூ மூவ் டு டிலாய்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ நீ சீனியர் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்க. ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப் பண்ணவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோல் போகும்போது அதோட டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ அது நீ எப்படி அந்த டிரான்சிஷனுக்கு எப்படி ட்ரிகர் பண்ணிக்கிட்ட, அதை எப்படி உனக்கு ஈஸியாக போக முடிச்சது? ஸோ அதுக்கு என்னன்னா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த டொமைன் நாலேஜ் தான். ஸோ நான் ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணும் போது கூட இன்சூரன்ஸ் பேஸ்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன், ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ்ல. ஸோ ஈவன் தோ நான் டெக்னிக்கல் கையா இருந்தா கூட என்னுடைய ஃபோக்கஸ் வாஸ் மோர் ஆன் தி கண்டென்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். நம்ம என்ன டெவலப் பண்றோம் அந்த கண்டென்ட்ல, அது எஸ்பெஷலி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ரேட்டிங் தான் பேசிக்கா என்னன்னா, இப்போ எப்படி ஒரு ப்ரீமியம் கால்குலேட் ஆகுது அப்படிங்கறது ஒரு பேசிக் டெர்மினாலஜி. ஓகேயா? ஸோ அதுல ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்து மோர் தென் யூ ஒர்க் ஆன் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், யூ கெட் டு லேர்ன் மோர் த டொமைன் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அது மூலியமா டொமைன் ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க் பண்ற போது எனக்கு அந்த கியூரியாசிட்டியில இன்னும் கொஞ்சம் சரி என்னதான் இருக்குன்னு தெரியும், இன்னும் படிப்போமே அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர். ஒரு 15 சர்டிபிகேஷன்ஸ் பண்ணேன். ஐம் ஜஸ்ட் 2 papers ஷார்ட் ஆஃப் கெட்டிங் அ chartered as well in insurance in America. So அந்த மாதிரி டீப்பா போக 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 அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர வர எவென்ச்சுவலி டிசிஎஸ்லயே அந்த ரோல்ஸ்க்கே கொஞ்சமா மூவ் ஆகுங்க. அதுக்கப்புறம் டிசிஎஸ்ல இருந்து இன்னும் சீனியர் பிஏவா பிக் 4 கம்பெனிஸ்க்கு போனேன். அங்க ஒர்க் பண்றத பார்த்துட்டு ஸ்லோலி அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இப்போ ஐம் ஏபிள் டு த்ரைவ் பிரிட்டி வெல். ஒரு .NETங்கும்போது அது ஒரு கோடிங் பெர்ஸ்பெக்டிவ். அப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜாவா இல்லை .NET ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோம். அது மேஜராக .NET போனால் தான் பெட்டர் அப்படிங்கிறது, ஏன்னா லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதேமாரி நீ அந்த ஒரு கோடிங் இதுலேருந்து அப்புறம் இப்போ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லைக் மைண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது பயங்கர ஷிஃப்ட். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக அது நேவிகேட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரில. பட் யுவர் ட்ரான்சிஷன் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங் விக்னேஷ். ஸோ அது இப்போ உனக்கு அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது இப்போ அந்த ரோல் உனக்கு? நீ என்னைக்காவது நினச்சிருக்கேன் லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் டு டெவலப்பர் ரோல், ஸ்டே இன் டெவலப்பர், அந்த டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கியா? நாட் நெசசரிலி. எனக்கு டெவலப்பர் இப்பயும் டெவலப்பரோட நான் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன்னா, to understand their perspective, what can be done, what cannot be done. In fact, in IT terms, எல்லாமே everything is achievable. உண்மையே சொல்லணும்னா எல்லாமே கோட் அடிக்கிறது தான். But the point is, what cost does it bring into? அதாவது இப்போ ஒரு விஷயத்த பண்றோம்னா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும்ல, ஒரு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் இல்லாம எப்படி பண்றதுங்கிறதுக்கு வந்து நான் இந்த ஐடி டீம்ஸோட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் வாட் மேட் மீ த்ரைவ் இன் திஸ் ரோல் ஆர் லவ் திஸ் ரோல் இஸ் பிகாஸ் ஐம் ஃப்ரம் திஸ் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ ஒரு பிசினஸ் வந்து இப்போ எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லும் போது ஜென்ரலா ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஐ கெட் பேக் டு யூ, நான் பேசிட்டு எது முடியுமோ முடியாதோ சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோல்ல இருந்து நான் வந்திருக்கிறதுனால 75 to 80% ஆஃப் த கேசஸ்ல நானே போய் அவங்க கிட்ட சொல்லிடுவேன், இது முடியும் இது முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன் முடியும்னு சொல்ல முடியும்னா, எனக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி கோட் இருக்கும், அந்த ஆர்கிடெக்சரல் ஃப்ரேம் ஒர்க் வந்து தெரிஞ்சதுனால அதை வச்சு என்னால ஈஸியா பேச முடிஞ்சது. தட் இஸ் ஒன். நம்பர் 2, கம்மிங் பேக் டு தட் ஆர்கிடெக்சர் பாயிண்ட், ரைட்? இப்பயுமே ஐ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி பிஹைண்ட் எவ்ரி திங், ரைட்? எப்படி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கிரீன்ல இருந்து எப்படி ஒரு பேக் அண்ட் கனெக்ட் ஆகுது, எப்படி ஏபிஐஸ் இருக்கு, எப்படி ஏபிஐஸ் இன்டராக்ட் பண்றது, பிளக்இன்ஸ், ஆல் தோஸ் நிட்டிகிரிட்டிஸ் ஐ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் ப்ராடக்டா நீ வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ரெக்குவயர்மெண்ட் எழுதும் போது கன்வே பண்ண முடியும். ஆக்சுவலி இன் டெவலப்பர் டேர்ம்ஸ், இப்போ பிசினஸ் டேர்ம்ஸ்ல போகும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரே விஷயத்த டிஃப்ரெண்டா பேசுற மாதிரி இருக்கும். இப்போ டெக்னிக்கல் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் டெக்னாலஜி டேர்ம்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பியூர் ஃபங்க்ஷனல், அதாவது கண்டென்ட் மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு தெரியாதுங்கிற போது அவங்க கிட்ட
கம்ப்ளீட்டா அவங்க லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் ரோல் கிவ்ஸ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ போத். அதனாலதான் எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தா ஒரு ஒரு ஹை லெவல் ஆர்கிடெக்சர் உனக்கு உன்னோட மைண்ட் செட்டில் இருக்கும். அதை வச்சு நீ வந்து யூ டிசைன் த ஒரு சொல்யூஷன்ஸ். ஸோ அதை வச்சு நீ லைக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட்டு பேசுகிறதோ இருக்கட்டும், ஐ மீன் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் உன்னால் ஒரு கிளியர் பிக்சர் உன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டாக? எஸ்பெஷலி ஸோ என்னோட கரியர் பாத்ல கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா, ஐ காட் டு ஒர்க் இன் ஆல்மோஸ்ட் லைக் 50+ இன்டெகிரேஷன்ஸ். நீ இன்டெகிரேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட் சைட்ல ஒர்க் பண்ணும்போது உனக்கு வந்து எப்படி வந்து ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ணுங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். போத் வெதர் இட்ஸ் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் ஒரு சோப் சர்வீஸ் whatever, ரைட்? ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட் யூஸ் பண்றேன், பட் எசென்ஷியலி எப்படி ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட இன்டராக்ட் பண்றது, அதுக்கு என்ன டேட்டா ரெக்வஸ்ட்ல அனுப்புறோம், என்ன டேட்டா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறோம், வாட் இஸ் த மிடில் வேர், எல்லாமே புரியும் போது உனக்கு வந்து பிக் பிக்சர் ஈஸியா புரியும். ஸோ அண்ட் எனக்கு லக்கிலி ஐ காட் எக்ஸ்போசர் டு பீங் அ இன்டெகிரேஷன் பிசினஸ் அனலிஸ்ட் as well. And in addition to that, product side work பண்ணேன். ஸோ ரெண்டுமே இருக்கும் போது இட்ஸ் அ ப்ரூட்டல் காம்பினேஷன் ஆக்சுவலி. ஓகே, தேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விக்னேஷ். ஏன்னா ஒரு பெரிஃபரல் வியூ ஆஃப் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ஸோ ஒரு சர்வீஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகும்போது ஸோ ஆப்வியஸாக ஒவ்வொருத்தங்களோட ஒர்க் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சர்வீஸ் பேஸ்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதுமாதிரி ப்ராடக்ட் பேஸ்லேயும் இருக்குது. ஸோ அது எப்படி நீ அந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண, ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ண? ஏன்னா சர்வீஸ்லேருந்து ப்ராடக்ட்ல ஈஸியாக ஸ்விட்ச் ஆக முடியாது. ஐ ரைட்? உண்மைதான். ஒரு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம அந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஒரு ஜென்ரல் அட்வைஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு கன்சல்டிங் பேக்ரவுண்ட்ல ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல நம்ம எனி கம்பெனி, வெதர் இட்ஸ் பிக் ஃபோர், நான் பிக் ஃபோர், எனி கம்பெனி, தி அப்ஜெக்டிவ் வுட் பி டு ரெக்வயர்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ரெக்வயர்மெண்ட்டை முடிச்சு கொடுக்குறோம், அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்டை இந்த டைம் லைன்ல முடிக்கணும், as much as possible, as good quality கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போறோம், அந்த மைண்ட் செட்ல இருக்கும். whereas இந்த சைட் ஆஃப் திங்ஸ்ல என்னன்னா, எஸ் அதுவும் இங்கேயும் டெட்லைன்ஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இங்க அதை விட முக்கியம் என்னன்னா, இதுதான் நம்மளுடைய ஒரே பிளேஸ்ங்கிற போது we are not going to move from one project to the other project to the other project. We are just going to make our product streamlined and better and better and better over a point of time. Technological advances வர 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 அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தட்ஸ் தி, இப்போ ஏஐ வருதுன்னா ஏஐ பேஸ் பண்ணி எப்படி இப்போ ஒரு கிளைம்ஸ் ப்ராசஸ் இருக்குன்னா அதை எப்படி ஏஐ பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்டேக்கை வந்து எப்படி கம்ப்ளீட்டா ஏஐ பேஸ் பண்ணி மூவ் பண்றோம். தட்ஸ் an example, right? So the AI is going to influence this in the next 10 years. It's going to, just like anybody says, right? The only thing is, how do we adapt to that AI, right? If you become a trainer of the AI, you can still, they're not going to take everybody's job. You need to stay ahead of it. Simple as that. இந்த சாலிட் கம்பேரிஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சர்வீஸ் பேஸ்ல இருக்கும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப எதிர்பார்ப்போம். ஸோ அது மாதிரி அந்த ஸ்விட்ச் வந்து எப்போது தான் நடக்கும் மேபி. ஆனால் ப்ராடக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் நல்லா ஈஸியாக கிடைக்கும், அது மாதிரி இம்பேக்ட். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். விக்னேஷ், இப்போ நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, ஸோ அப்போ இருந்தே நீ வந்து அந்த யூஎஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உனக்கு இருந்தது. ஆனால் யூ ஆர் ஃபாண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. அந்த ஜேர்னி வந்து உண்மையிலே பீங் அ ஃப்ரெண்ட், ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஏன்னா அதை வந்து உன்னோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த மூவ் ஆன இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ மூவ் ஆன இருந்ததில்ல, அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கட்டும், இல்லை சேலஞ்சஸ் எப்படி இருந்தது, ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன்? முதல்ல வரும்போது இந்த கல்ச்சர் தெரியாது, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் வந்த புதுசில் வித்தின் அ மந்த் ஆர் 2 இந்தியன் பாஸ்போர்ட் வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். என்கிட்ட ஐடென்டிட்டி வேற இல்லை. எஸ்எஸ்என் இருந்தது, நல்ல வேலை. ஸோ அடுத்தடுத்து அந்த எஸ்எஸ்எனை வச்சும் சரி, அதுக்கப்புறம் என்னோட கம்பெனிக்குலேருந்து அஃபிஷியல் லெட்டர் வாங்கி அதை வச்சு ஐ காட் நியூ பாஸ்போர்ட் இன் இந்தியன் எம்பசி நியூயார்க். தட் வாஸ் ஒன் ஆஃப் தி சேலஞ்சஸ். ஏன்னா
நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்ம டெய்லி வந்து பாஸ்போர்ட்டை வந்து கொண்டு போகணும் இனிஷியலாக வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் டெய்லி ஆஃபீஸ்க்கெலாம் டெய்லி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் ஊபரில். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நாள் தெரியாமல் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். இப்போ பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ பிக் டீல் மாதிரி இருக்கும். பட் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு 3 weeks டு கெட் தட் ரீப்ளேஸ்மெண்ட் பாஸ்போர்ட், இமீடியட்டாக போலீஸ் ரிப்போர்ட் வாங்கணும். இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சு கம்பெனியோட சப்போர்ட்டோட இந்தியன் எம்பசியில் புது பாஸ்போர்ட் வாங்கினோம். தட்ஸ் சிம்பிள் அஸ் தட். பட் அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி நைட் டைம்லலாம் மேக்ஸிமம் நான் கேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் உனக்கே தெரியும், நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸிமம் நான் வந்து சேஃபராக தான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இருட்டதுக்கப்புறம் கேஸ் ஸ்டேஷன்ஸ்க்கோ அன்டுவர்ட்ஸ் இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கும் தெரியுமா, நிறையா அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஒர்க் வைஸ் சேலஞ்ச் பார்த்தோன்னா த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ். பேசிக்காக அங்கே வேற மாதிரி மைண்ட் செட்டில் வளர்ந்துருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும் போது சத்தமாக பேசினா நம்ம ஊர்லலாம் அது வந்து ஓகே கான்ஃபிடென்ஸ் லெவல்னு நினைப்போம். வேற இங்கே வந்து பார்த்தோன்னா person who is actually talking in a louder tone is not considered confident. He is considered a little bit scary or something, right? So அதனால தான் வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுறதையே கொஞ்சம் சட்டிலாக பேசுறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐ லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் லிசனிங் மோர் தென் கம்யூனிகேட்டிங்கில் வந்து லிசனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து எஸ்பெஷலி என்னோட ரோலில் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற ரோல்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத இப்போ தான் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஹவ் நாட் பர்ஃபெக்டட் இட், பட் ஐம் ஷுர் ஐம் கெட்டிங் தேர் ஆக்சுவலி. அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஈவன் ஃபார் எனிபடி who is striving to be a good product manager abroad, they should think about those aspects as well. It's not just உன் கண்டென்ட்டில் நீ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் கூட எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுற, எப்படி அதை நாசுக்கா விஷயத்த இது பண்ணுற அப்படிங்கிறது தான் மேட்டர். யா கரெக்ட். ஸோ விக்னேஷ், இந்த அட்வைஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் ஐ குட் ரிலேட். ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லேயும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இங்கே வந்து அது ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸாக பார்க்குறாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீ அந்த இதை பற்றி சொல்லியிருந்த பாஸ்போர்ட் லாஸ். எனக்கும் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் ஐ வாஸ் இன் ஏர்போர்ட். ஸோ அதுலேயே ரொம்ப டிலே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ பட் ஆனால் நீ அங்கேருந்து பாஸ்போர்ட் லாஸ் ஆகும்போது அது வந்து ரொம்ப நர்வஸான ஒரு விஷயம் எனக்கு. அட்லீஸ்ட் நான் ஐ கேன் கோ பேக் டு இந்தியா, பட் யூ ஹேவ் டு ஸ்டே தேர், ரைட்? யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகும்போது தேர்ட் கண்ட்ரி வழியாக போகிறோன்னா டிரான்சிட்லலாம் தொலைச்சிடாதீங்க. இட்ஸ் நைட் மேர். ஏன்னா அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ ப்ராசஸ். நீங்கள் எம்பசி கால் பண்ணலாம், எல்லாம் பார்த்துப்பாங்க. பட் அந்த ஒரு 2-3 நாள் இருக்கிற நம்மளுடைய தேவையில்லாத டென்ஷன் வந்து we can avoid it actually by being due diligent. ஓகே, ஆக்சுவலாக என்னோட இன்சிடென்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி அங்கே. ஸோ இந்தியன் எம்பசி அங்கே ஹாலிடே இல்லை. ஸோ மலேசியா போகும்போது ஸோ இதே மாதிரி தான். ஸோ ஏர்போர்ட்லேயே ஒரு 2 days இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ எக்ஸாக்ட்லி. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். சிமிலர்லி ஒருத்தவங்க துபாயில் பாஸ்போர்ட் தொலைச்சிட்டாங்க. யூஎஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து துபாயிலே அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க 2 நாள். அதுவும் அது யூஎஸ் எம்பசி கான்டாக்ட் பண்ணி பாஸ்போர்ட் இது பண்ணி திருப்பி இந்தியா கூட போக முடியல. ஏன்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட் தொலைஞ்சதுனால had to be returned back to US. So good lessons learned and சொல்லலாம். கண்டிப்பா. மச்சி, இப்போ நீ வந்து இப்போ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, சரியா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லு. ஏன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அப்கமிங் கான்வர்சேஷன். இன்சூரன்ஸில் உனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ். நான் லைஃப் இன்சூரன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். நான் இருக்கிறது நான் லைஃப் தான். அந்த நான் லைஃப்பில் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒன்று ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார் இன்சூரன்ஸ் பண்ணுறது பேர் வந்து இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பிஎன்சி இன்சூரன்ஸ். பட் அது வந்து இட்ஸ் கால்ட் பர்சனல் ஆட்டோ இன்சூரன்ஸ். ஓகேயா? அதுவே ஒரு கமர்ஷியல் கம்பெனி இருக்குன்னா அதுக்குரிய ஆட்டோ இருந்தால் அது பேர் கமர்ஷியல் ஆட்டோ.
வெஸ்டர்ன் நேஷன்ஸில் மேஜர் கண்ட்ரீஸ்லாம் எப்படின்னா இருக்கும்னா எவ்ரிதிங் இஸ் ரெகுலேட்டட். ஓகேயா, இப்போ இன்சூரன்ஸ்னா இதுதான் ரேட்ஸ் வச்சுக்க முடியும். நீ இந்த ஃபார்ம் தான், நீ வந்து ஃபார்ம் என்னன்னா பேசிக்காக என்ன டாக்குமெண்ட் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற, இதுதான் ஃபார்ம். இதெல்லாமே வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்டாக இருக்கும். ஓகே, அட்மிட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சில விஷயங்களை வந்து ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டில் இல்லாததை ஸ்பெஷாலிட்டின்னு இன்னொரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட். இதெல்லாம் நிஷி ஸ்கில்ஸ் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ். அந்த ஏரியாவில் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேயா, இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நீ இன்ஹவுஸாகவும் பண்ணலாம். இப்போ ஒரு .NET பேஸ் பண்ணியோ ஒரு ஜாவா பேஸ் பண்ணி இன்ஹவுஸாக ஒரு அப்ளிகேஷனை, இன்ஹவுஸ்னா என்னன்னா நீயா ஒரு அப்ளிகேஷனை ஃப்ரம் த பேஸ்லேருந்து நீயா கோட் பண்ணி ஆர்கிடெக்சர் பண்ணி பண்ணுறது. கம்பெனி எம்ப்ளாயிஸ், டு யுவர் கம்பெனி எம்ப்ளாயிஸ் நீயா வந்து ஃப்ரம் த பேஸ் ஆர்கிடெக்சர் பண்ணுறது. ஓகேயா, ஒரு பேக்கேஜ் ப்ராடக்ட் என்னன்னா அதுவும் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு தான் நீ பண்ற. பட் பேஸ் ப்ராடக்டை யாராவது ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்கிடுறது. மேஜர் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் தெம் வில் ப்ரிஃபர் டு டூ பேக்கேஜ் ப்ராடக்ட். ஏன் பேக்கேஜ் ப்ராடக்ட் போவாங்கன்னா பேக்கேஜ் ப்ராடக்டில் பேஸ் ப்ராடக்ட் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா அந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அவங்களே பாதி வேலையை பண்ணி வச்சுருப்பாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில். அதுக்கு மேலே ஜஸ்ட் நீங்கள் தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா நாளைக்கு க்ளவுட் அப்கிரேட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு க்ளவுட் அப்கிரேடும் நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதில் அவங்களே க்ளவுட் அப்கிரேட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த க்ளவுட் அப்கிரேட்ஸை ப்ரமோட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் என்வாயர்மெண்ட்டில். So those are the advantages of the package product. But that doesn't mean that in-house application is bad. That is also very good. இந்த பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். மோர் ஆர் லெஸ் எல்லாமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். அண்டர்லைங் கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் கற்றுக்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். It's just a few monthsல கற்றுக்கலாம். Okay. So without the base, you can't construct all these further tools actually. So அந்த பேஸை நீங்கள் வந்து நல்லா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டுங்கிறது மேட்டரே கிடையாது. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் த்ரைவ் ஆகிட்டு இருக்கும், நாளைக்கு வேற ஒன்று த்ரைவ் ஆகும். நீங்கள் எதில் வேணாலும் யூ கேன் கோ அண்ட் த்ரைவ் இட். இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆக்சுவலி. இப்போ நீ சொன்ன மாதிரி நீ க்ளவுடு வந்து சொல்கிறீங்கள, க்ளவுடு வந்து நீ ஆல்ரெடி யூ ஹேவ் இம்ப்ளிமெண்டட். ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுட் வந்து தே டோன்ட் ஃபீல் வந்து அதில் மைக்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில கவர்மெண்ட் ரெகுலேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க ப்ராடக்ட் அந்த ஒரு ரெகுலேஷனால பண்ண மாட்டாங்க. பட் உங்களோட இது எப்படி? இப்போ எல்லாமே ஓரளவுக்கு க்ளவுடுக்கு போயிட்டு இருக்காங்க. There are some applications which are still in-house-னு வச்சுக்கோங்களேன். என் கம்பெனியில் சொல்ல, ஜென்ரலாக எங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன். ஸ்டில் சில பேர் வந்து சில ஓல்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இன்ஹவுஸில் செப்பரேட்டாக அவங்க வந்து வச்சுருப்பாங்க. பட் தே ஆல் ரியலைஸ் தட் இட் இஸ் அ மெயின்டெனன்ஸ் நைட்மேர். நீங்கள் இன்ஹவுஸாக வச்சுக்கும் போது யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் தட், ரைட்? இதுவே இப்போ அமேசான் S3 or Microsoft equivalent or some other whatever it is, right? அவங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் போடுறதா இருந்தால் ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் பே ஃபார் யுவர் டெனன்ட். நீங்கள் உங்கள் டெனன்ட் பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்கள் பேரில் வந்து இதுதான் ஸ்டோரேஜ்னு வந்துடும். அந்த ஸ்டோரேஜில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இனிஷியலாக அந்த ஜிட்டர்ஸ் ஏன் இருந்ததுன்னா நம்ம டேட்டாவை வந்து யாராவது எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சுரலாக இருக்கிற ஒரு பயம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ த மோர் த பீப்புள் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட், people are getting more confidence that these big companies are taking care of that. I mean, இப்போ cloudல போனா கொஞ்சம் high latency எல்லாம் இருக்கும்ல, so கொஞ்சம் exactly the point. Faster, அதுதான் biggest advantage actually. Higher latency, அது மட்டும் இல்ல, ஒரு availability இருக்கும். availability, நீங்க வந்து ஈஸியா you can control the switches னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, அமெரிக்காவில் சொல்கிறேன், கிறிஸ்மஸ் டைமில் டிசம்பர் டைமில் ஃபர்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு நேச்சுரலி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் லாகின் வில் பி மோர். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையா ஷாப்பிங் நடக்கும், நிறையா இது நடக்கும். அந்த நேரத்தில் மட்டும் க்ளவுட் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் யூ கேன் கான்ஃபிகர் டு ஹேவ் மோர்
அவைலபிலிட்டி Availability. ஒரு மே மாதம் ஏப்ரல் மாதம் அமெரிக்காலே ஏப்ரல் மாதம் மே மாதம் நாட் மச் திங்ஸ் ஹேப்பன் ரைட். கண்டிப்பா. அந்த நேரத்தில் வந்து உனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் இது பண்ண மாட்டாங்கங்கிற போது உனக்கு அவ்வளவு மிஷின்ஸை நீ ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ ஆமா. இந்த மாதிரி கிளவுட்ல போகும்போது உனக்கு அதெல்லாம் வந்து இட் ஆட்டோமேட்டிக்கலி டேக் கேர் ஆஃப் இட். Handle. நீங்க ஆல் யூ நீட் டு டு இஸ் ஜஸ்ட் கான்ஃபிகர் அக்கார்டிங்லி. ஓகே ஓகே. இப்போ நீ இப்போ ஃபின்டெக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபின்டெக் தானே, இன்சூரன்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபின்டெக். எல்லாமே. ஸோ ஆமாம், இப்போ அது அந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டெக் கம்பெனிஸ்குள்ள ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதை பற்றி உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்குரிய இண்டிவிஜுவல் ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு இது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்டை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வச்சு அந்த இடத்துல எப்படி யூசர் அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க. வேறஸ் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்னா இட்ஸ் கேட்டரிங் டு அ நிஷி ஆடியன்ஸ் ரைட். ஒரு அண்டர் ரைட்டிங் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். அண்டர் ரைட்டிங்னா என்ன? அண்டர் ரைட்டிங்னா பேசிக்காக பாலிசி போடுறீங்க தெரியுமா? பாலிசி போடுறத சிஸ்டத்தில் வந்து என்டர் பண்ணுறோம்ல, சிஸ்டத்தில் என்டர் பண்ணிட்டு இதுதான் ப்ரீமியம்னு சொல்லுது தெரியுமா? ஆமாம். ஃபுல்லாக சொல்லணும்னா அதுதான் அண்டர் ரைட்டிங். ரொம்ப பேசிக்காக சொல்லணும். அந்த அண்டர் ரைட்டிங் அப்ளிகேஷனை அந்த ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறது வந்து இன்சூரன்ஸ் பேஸ்ட் இந்த பர்டிகுலர் கேஸில். ஆர் இது ஒரு அண்டர் ரைட்டிங் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இதே மாதிரி கிளைம்ஸ் இப்போ கண்டிப்பாக பாலிசி பண்ணாலே கிளைம் வரும் கரெக்டுங்களா? கிளைம்ஸுக்கு எப்படி கிளைம்ஸ் அப்ளிகேஷன் எப்படி கிளைம் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஆஃப் லாஸ் முதல்ல இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கிளைம் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி சிஸ்டத்தில் என்டர் பண்ணுறாங்க, அது எப்படி ஒரு சிஸ்டத்தில் என்டர் பண்ணி அதை பேஸ் பண்ணி சிஸ்டத்தில் ஒரு அட்ஜஸ்டர் போய் எப்படி கிளைம்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. நிறையா கண்ட்ரீஸில் லிட்டிகேஷன்ஸ் வரும். லிட்டிகேஷன்ஸ்னால் என்னென்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சூ பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து மேட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ரகேஷன் சொல்லுவாங்க இன்னொரு டாபிக். ஸோ இந்த மாதிரி கிளைம்ஸில் இருக்கிற எப்படி இது பண்ணுறது, இது ஒரு கிளைம்ஸு. இதை தவிர பில்லிங் அப்ளிகேஷன்லாம் பேசிக்காக ஒரு பாலிசி இருக்குன்னா அந்த பாலிசியில் ஒரு ப்ரீமியம் வருது. அந்த ப்ரீமியத்தை நீங்கள் வந்து 12 மாதமாக கட்டலாம், அல்லது 24 வாட்டி கட்டலாம், அது ஒரே வருஷத்தில் கட்டிடலாம் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி அந்த பேமெண்ட்டை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுறது? நீங்கள் சில பேர் செக்கில் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஏசிஹெச்சாக பண்ணுவாங்க. ஏசிஹெச்னா என்னென்னா டேரெக்டாக அவங்களுடைய ரவுட்டிங் நம்பர் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து பண்ணுவாங்க சில. ஸோ அதை எப்படி பண்ணுறது? அந்த அப்ளிகேஷனை எப்படி ஒரு ஜேபி மார்கன் சேஸ் மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டரோட எப்படி இது இன்டகிரேட் பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இட் குட் பி எனி வெண்டர். ஸோ இதெல்லாம் தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் த இன்டெப்த் ஆஃப் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்சூரன்ஸ். Whereas product management for a technical company will be a different thing, right? It's about selling that particular product. இப்போ ஒரு டீம்ஸ் அப்ளிகேஷன் வருதுன்னா அந்த டீம்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை விற்கிறது, அந்த டீம்ஸ்ல இருக்கிற பக்ஸை கரெக்ட் பண்றது. ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் கம்பெனி. ஓகே. இந்த சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். ஏன்னா அது வந்து இன்சூரன்ஸ் பேஸ்டு, அது வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவாகவும் இருக்கும். அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் பிஏ கார் எனிதிங். ஸோ ஆனால் ஒன்னோட ரோலில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? யூனிக்கான நிஷி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, என்வாயரமெண்டல் இன்சூரன்ஸ்ன்னு இருக்கும். என்வாயரமெண்டல் இன்சூரன்ஸ்னால் ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, ஒரு பில்டிங் கட்டுறாரு, அதில் பொல்யூஷன் பண்ணுறாருன்னா அந்த பொல்யூஷனை வந்து தேர்ட் பார்ட்டி சூ பண்ணுவான். அந்த சூ பண்ணுறவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு காசு கொடுக்குற மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அன்லஸ் உங்களுக்கு அந்த என்வாயரமெண்டல் எப்படி நடக்குது, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதில் என்ன இண்டிவிஜுவல் கவரேஜஸ் கொடுப்பாங்க, மிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிட்டிகேஷன் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா ஒரு பிரச்சனை வந்துடுது,
அந்த பிரச்சனையை சரி கட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு கவரேஜ் இருக்கும். அந்த கவரேஜை எப்படி, அது எதனால அந்த கவரேஜ் ஆஃபர் பண்றாங்க, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர் இன்டெப்த் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சாதான் நீங்க எதுக்கு இந்த ப்ராடக்டை கிரியேட் பண்றீங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த பிக் பிக்சர் அப்பதான் புரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து படித்து வளர்ந்துருக்க மாட்டோம், கரெக்டா? இண்டிவிஜுவல்ஸ் சின்ன சின்ன ப்ராடக்ட்ல இருக்கிற சின்ன சின்ன நிட்டிகிரிட்டிஸ்லாம். ஸோ அதெல்லாம் உனக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அது யாரை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது, ஹூ இஸ் த ஸ்டேக் ஹோல்டர்னு தெரிஞ்சுக்கிறது, எல்லாம் அதில் உள்ள 360 டிகிரி வியூ, அதில் எப்படி கிளைம்ஸை கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து உனக்கு அந்த ப்ராடக்ட் புரிஞ்சாதான் புரியும். ஸோ அது அந்த டே டு டே ஆக்டிவிட்டியில் அது இட்ஸ் டெய்லி சேலஞ்சஸ் வரும். நான் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபைன். இப்போ ஐ குட் ரிலேட் ஃப்ரம் த இன்சூரன்ஸ். நீ சொன்ன லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்சூரன்ஸ் இந்தியாவிலுமே இருக்குது. பட் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, லைக் அங்கே எப்படி இன்சூரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எஸ்பெஷலி இன் யூஎஸ்? இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன் அமெரிக்கா இஸ் எவர் லாஸ்டிங். ஓகேங்களா? ஏன் இது எவர் லாஸ்டிங்னா, இந்த கண்ட்ரியில் வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இல்லாமல் இந்த கண்ட்ரியே நடக்காது. நீங்க என்ன பண்ணாலும் இன்சூரன்ஸ் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, சின்ன காஃபி கடை வச்சிருக்கேன். உன் காஃபி கடையில தெரியாம வந்து வழுக்கி விழுந்துடுறாங்க யாரும், அவங்க வந்து உன்னை சூ பண்ணிடுவாங்க. அந்த சூ பண்றதுக்கு எதிராக நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா யூ நீட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், ஜென்ரல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் வேணும். இதுவே வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட, ஒரு கார்ல ஒரு பேட்டரி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட்ல அந்த பேட்டரி சப்போஸ் ஒரு எரிஞ்சு போச்சு, அந்த எரிஞ்சு போனதை ஒருத்தங்க சூ பண்ணிடுவாங்க. சூ பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்காரன், அந்த பேட்டரி கிரியேட் பண்ணவன், இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டட் ஆப்ரேஷன்ஸ் ஜெனரல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் வச்சிருந்தா தான் உனக்கு வந்து அந்த சூக்கு எதிராக உன்னால தேர்ட் பார்ட்டிக்கு பே பண்ண முடியும். ஏன்னா இங்க தேர்ட் பார்ட்டிக்கெல்லாம் பே பண்றது வந்து we are not talking about $1,000-$2,000, we are talking about millions of dollars. ஓகேயா? பெரிய அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட். பேங்க்ரப்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எந்த கம்பெனி, ஈவன் நீ ஒரு 4 பேருக்கு டீ கடை வச்சிருந்தா கூட இங்க இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு லிக்கர் கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்கஹால் விடுறவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கு, இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு. ஆனா ஆல்கஹால யூஸ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க ஏதோ போயிட்டு ஏதோ கலாட்டா பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த பர்சனுக்கு இவங்க தண்ணி அடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தண்ணி அடிச்சது கம்பெனி எந்த கம்பெனின்னு பார்த்து அந்த கம்பெனியே சூ பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி வெறுமன சரக்க ஊத்தி கொட்டுறதுனால they'll be in trouble. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் லிக்வர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். இங்க எல்லாத்துக்குமே வந்து லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லாம யூ cannot sustain here. ஓகே, நீ நிறைய விஷயங்கள் சொன்ன. அதே மாதிரி ரெகுலேஷன் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அனதர் லேயர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் யுவர் ரோல். ஏன்னா இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோட ரோல் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட கேள்வினா, இப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டே டு டே லைஃப் சேலஞ்சஸ் எப்படி இருக்கும்? நீ யார்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணுவேன்? And you communicate with the product manager or someone developers, or எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணுவ? டே டு டேல நான் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடையும் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா முதல் ஸ்டேக் ஹோல்டர் இண்டிவிஜுவல். இப்போ ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ்னா லிக்வர் லைபிலிட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்டை டெவலப் பண்றதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த பீப்புள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தான் தெரியும். ஓகேயா? இது தவிர கிளைம்ஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். பில்லிங் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாமே, பில்லிங் எப்படி இன்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு தெரியும். யூஐ டெவலப்பர் இருப்பாங்க, இன்டெகிரேஷன் டெவலப்பர் இருப்பாங்க, டவுன் ஸ்ட்ரீம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டேட்டா ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, அப்ஸ்ட்ரீம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், QAs இருப்பாங்க, குவாலிட்டி அனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாரோடையும் பேசுற வாய்ப்பு வந்து உனக்கு இந்த ரோல்ல கிடைக்கும். ஸோ எல்லாரையுமே இணைக்கிற ரோல் இருக்கிறதுனால உனக்கு நல்லாவே டே டு டே சேலஞ்சிங்கா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்ததுன்னா
உங்களுக்கு இதுதான் இந்த ரோல் தான் வரணும்னு நீங்க சப்போஸ் விரும்பினீங்கன்னா ஒரே டொமைன்ல ஸ்டிக் பண்றது இஸ் அன் அட்வான்டேஜ். இன்னைக்கு பேங்கிங்ல இருந்துட்டு நாளைக்கு ரீட்டைல்ல போயிட்டு நாளைக்கு இன்சூரன்ஸ் போயிட்டு கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரோல்ல டொமைன் மேட்டர்ஸ். தட் மேக் சென்ஸ். ஏன்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிடும். மொபைல் அப்ளிகேஷனில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுவாங்க, திடீர்னு வெப் அப்ளிகேஷன் போவாங்க, திடீர்னு வேறு ஏதோ ஒரு அதேமாதிரி வேறு ரோல் ஏதோ இதில் போயிடுவாங்க. ஸோ தே ஸ்டக் இன் சம் வே. இப்போ ப்ராடக்ட் மேனேஜர்னா ஒரு ரோல் இருந்தால் தான் அவங்களோட இது பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா உனக்கு அப்போதான் உனக்கு திஸ் இஸ் நாட் அ பிரெத் ரோல் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் மோர் ஆஃப் அ டீப்பர் ரோல். உனக்கு ஓகே, content matters actually. Of course communication also matters, bigger picture. இதுலயும் நீ லீடர்ஷிப்க்கு போகணும்னா உனக்கு நீ மற்றதெல்லாம் யூ ஹவ் டு இம்ப்ரூவ். ஓகே, இப்போ நீ சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் ரோலில் இருக்க. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கிறவங்க ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஒரு கேரியர் க்ரோத் எப்படி மூவ் பண்ணலாம்? லைக் ஒரு டைரக்டராவா இல்லை வைஸ் பிரசிடென்ட்? ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் தயார்படுத்திக்கணும், இதெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும்? லீடர்ஷிப் குவாலிட்டியும் தேவை. மோர் டு லிசன் தேன் டு பி அ பிரசன்டர். ஃபுல்லாத்தையும் லிசன் பண்ணி எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொதுவா எல்லாரையும் அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு இது பண்றது, அந்த லீடர்ஷிப் பண்றது. இது ஒண்ணு. இது இன்னொன்னு சாஃப்ட் ஸ்கில்ஸ். கொஞ்சம் பொறுமையா பேசுறது, கொஞ்சம் ஸ்லோ டவுனா பேசுறது, எபிலிட்டி டு பர்சீவ் த ஆடியன்ஸ், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அதை கொடுத்தா போதும். எல்லாருக்கும் எல்லாவும் தேவையில்லை. கரெக்டா? இப்போ ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்த கொடுத்தா போதும். வேற ஆடியன்ஸுக்கு வேற மாதிரி கொடுக்கணும். தட்ஸ் த பாயிண்ட். கண்டிப்பா தட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் உன்னோட ரோல்ஸ்க்கு மூவிங் ஃபார்வர்டு. ஸோ லெட்ஸ் மூவ் டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட், இல்லை கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎம் ரோல்ஸ் மோஸ்ட்லி வந்து இப்போ லே ஆஃப்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டடியில் நான் பார்த்தேன், லைக் ஒரு ரிசர்ச்சில். ஸோ எனிவேர் லைக் ஏதாவது ஒரு கம்பெனியில் லே ஆஃப்ஸ் இருக்குன்னா அதில் வந்து வந்து ப்ராடக்ட் மேனேஜரோட ரோல் தான் இம்பேக்ட் இருக்குங்கிறது இருக்குது. பட் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நீங்கள் சொல்கிறேன்? கண்டிப்பா இருக்கு. நான் இல்லைன்னா சொல்றேன்னா ஜஸ்ட் சுகர் கோட்டிங்னு அர்த்தம். கண்டிப்பா இருக்கு. எல்லா ரோல்லையுமே உனக்கு இது இருக்கும். But if you are amongst the top 5-10 percentile people, right, அந்த உன்னுடைய கண்டென்ட்டை வந்து பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்குரிய சேல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதை மீறி அவுட் சைட் ஃபேக்டர்ஸ் மூலியமா இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், இப்போ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால ஒரு சில பேரை தூக்குறாங்கன்னா இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிம்பிள் அஸ் தட். இட் இஸ் அவுட் சைட் தேர் கண்ட்ரோல். இப்போ விசா ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குன்னா தட்ஸ் அவுட் சைட் தேர் கண்ட்ரோல். வி கேன் கண்ட்ரோல் வாட் வி கேன். சில வேரியபிள் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னா பேனிக் ஆகாம ஒரு சேவிங்ஸ் இருக்கும், அதை வச்சு கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு அதே ரோல்லையே வேற கம்பெனியில் போய்க்கலாம். இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். மேஜர் திங் என்னன்னா உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெட்வொர்க்கிங் இருக்கும் அவருக்கு எவ்வளோ உன்னுடைய ஜாப் வந்து வில் பி மச் மோர் செக்யூர். ஓகேயா? இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு யுவர் ஜாப் கரண்ட்லி தேர் ஷுட் பி பீப்புள் டு டேக் யூ. டெய்லி நீ அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, பட் உன்னை நம்பி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கணும். இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு யுவர் கரண்ட் ஜாப் they're always there to support you because they know your skill set. Okay, that's ரியாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா லே ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர் பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக, ஏன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தே கேன் ஹெல்ப் யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏஐ வந்து நீ சொன்ன ஏஐ வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் இட்ஸ் இப்போது நம்மளோட டே டு டே லைட் ஆக்டிவிட்டீஸ் கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மளோட சில விஷயங்கள்லாம் ஆட்டோமேட் பண்ணது, நிறைய விஷயங்கள் இப்போ கோட் எழுதி கொடுக்குது எல்லாமே. இப்போ ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இப்போ ப்ராடக்ட் மேனேஜரில் வந்து அந்த ஏஐயோட ப்ராடக்ட் மேனேஜரோட நீடை வந்து குறைக்குமா இல்லை அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ உன்னோட தாட்ஸ் எப்படி?
கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் என்னோட தாட். ஏன்னா நமக்கு டீப்பாக நாலேஜ் கற்றுண்டோன்னா அண்ட் Okay. அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு அதை நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேறஸ் ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒப்பேத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாப்ல, நேச்சுரலி உனக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும். டெவலப்பர்ஸ்க்குமே நான் சொல்றது இதுதான், என்னன்னா we need not fear for AI. The point is, நீங்க train the trainer ஆயிட்டீங்கன்னா it doesn't matter. upskill பண்ணிட்டீங்கன்னா ஏஐனால மேபி டெம்பரரி டிஸ்ரப்ஷன் கண்டிப்பா இருக்கும், பட் இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ல வரேன். ஸோ ஆஸ் யூ சைடு வந்து ஏஐ வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி. அது வந்து நம்ம நீ சொன்ன மாதிரி ஒரு மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஏஐ மாடல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா we can make use of it. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல நான் வந்து ஒரு ஹை லெவலாக சொன்னதை நான் கொஞ்சம் டபுள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன்னு ஏஐ வச்சு. இப்போ ஒரு கிளைம்ஸ் இன்டேக் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஜெனரலாக ஒரு கிளைம்ஸ் ப்ராசஸ் இன்சூரன்ஸில் எப்படி நடக்கும்னா, ஒரு இமெயில் போடுவாங்க ஆர் ஃபோன் பண்ணி எனக்கு கிளைம் வரணும். இப்போ ஒரு பேசிக்காக ஒரு ஆட்டோ போய் ஒரு கார் போய் இடிச்சிருச்சுன்னா ஃபோன் பண்ணி அதை இது பண்ணுறது. நான் சொல்கிறது மோர் சொஃபிஸ்டிகேட்டட் இன்சூரன்ஸ், ஒரு கமர்ஷியல்லையோ ஒரு ஸ்பெஷாலிட்டிலையோ ஈதர் ஃபோன் கால் ஆர் ஒரு இமெயில் வரும். ப்ரைமர்லி இமெயில்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமெயில் வருதுன்னா அந்த இமெயிலை ரீட் பண்ணி அந்த இமெயிலோடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட்டு, ஹாய் ஹவ் ஆர் யூ டூயிங், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆக்சுவல் ரியல் கண்டென்ட்டை அதை மட்டும் ரீட் பண்ணி இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத புரிஞ்சு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருக்கிற ஃபீல்டை எடுத்து அந்த ஃபீல்டை மேப் பண்ணி அந்த ஃபீல்டை நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஃபீல்டோட இன்டகிரேஷன் மேப்பிங் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க் ஐட்டம் கிரியேட் பண்ணி அந்த ஒர்க் ஐட்டம் பேஸ் பண்ணி சிஸ்டத்தில் ஒரு என்ட்ரி போட்டு இதுதான் அட்ஜஸ்டருக்கு போய் பண்றது. இதை வந்து ப்ரீவியஸ்லி வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரோலை ஆட்டோமேட் பண்றாங்க. இதுதான் நான் ஏஐ உடைய யூஸ் கேஸா சொல்றேன். இது நீ எப்போ உனக்கு ஏஐ நீ யூஸ் கேஸை யூஸ் பண்ண முடியும்னா, ஏஐயால என்ன பண்ண முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது, என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன. இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கிற மேஜர் திங் என்னன்னா, யூ ஆர் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் வாட் த கரண்ட் ஸ்டேட் இஸ், வாட் த ஃபியூச்சர் ஸ்டேட் இஸ், வேர் த கேப் இஸ், doing a gap analysis and trying to fit in that gap analysis by doing a sequence of things. உனக்கு புரியுதா? இப்ப அது பண்ணும் போது உனக்கு நேச்சுரலி you will start using it rather than feeling insecure about it. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நானுமே ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தேன்னா, இப்போ மெடியசிஸ்ட் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது, அதுலேயுமே சில இது ஏஐ இன்டிகிரேட் இருக்குது. ஸோ அதனால் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ரொம்ப நேரம் யாரும் வெயிட் பண்ணுறது இல்லை இந்த காலத்தில். என்ன விஷயம், டேரெக்டாக அவங்களோட மேட்ருக்கு வர்றது தான். அதே மாதிரி ஒரு கிளைம் நம்பர் அனுப்பினாலோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு புரிதல் என்னென்னா, ப்ராடக்ட் ஓனருக்கும் ப்ராடக்ட் மேனேஜருக்கும் கிட்டத்தட்ட சேம் ரோல்ஸுங்கிற மாதிரி ஒரு நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ அதை ஐ திங்க் யூ கேன் ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம். ப்ராடக்ட் ஓனருங்கிறது வந்து அகெயின் அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் பிஸ்னஸை ஓன் பண்ணுறது. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து இட்ஸ் அ மச் மோர் ப்ராடர் ஏரியா. நீ நிறைய ஸ்பெக்ட்ரம் வந்து கவர் பண்ணுவ. Okay, you will be responsible for more than just your LOB, your line of business. இப்போ டிசைனர்ஸ்க்கும் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்க்குமே ஒரு கொலாபரேஷனும் இருக்குது, அதே சமயம் ஒரு கான்ஃப்ளிக்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ஸ் நீ ரீஃபேஸ் பண்ணியிருக்கியா, இல்லை அதை எப்படி நீ சால்வ் பண்ண? ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லேருந்து டர்ன் பண்ணி ஒரு இன்டகிரேஷன் ஃபங்க்ஷனல் லீடா, அதாவது ஒரு டெக்னிக்கல் பிஏன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் பிஏ ஆகி அதுலேருந்து ப்ராடக்ட் சைடு போனது. ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தோன்னா
பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்டோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்பெஷலி ஒரு பிக் ஃபோர்லலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுவாங்கங்கிறத நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நானே கிட்டத்தட்ட ஒரு I'll think in their இது. But I have seen in others cases or in few others cases I have seen that difference. ஏன்னா இவங்க வந்து பியூர்லி சிஸ்டம் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ண முடியும், பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் query ரிலேட்டடா பிஹைண்ட் த சீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் query பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீ வந்து கொடுக்குறேன்னா, ஐயோ இது திஸ் query will take 1 minute, ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் அடிப்படும் அந்த மாதிரி இருப்பாங்க. வேற ப்ராடக்ட் மேனேஜருக்கு ஃபோக்கஸ் வில் பி மோர் ஆன் கெட்டிங் த அவுட்கம் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் கிரியேட்டிங் த வேல்யூ. இது ரெண்டுத்துக்கும் we need to always come to a middle ground. We cannot always say that we cannot accept everything that the end customer asks for. At the same time, we cannot push back on everything that because of some technical constraints. ஓகேயா, ரெண்டுமே ஒரு நான் எப்பயுமே நான் என் டீம் கிட்ட சொல்றது தான், இந்த பர்டிகுலர் ஃபீச்சரையே கேட்கறது வந்து இது வந்து அச்சீவ் பண்றது மேபி டிஃபிகல்ட் தான், இதுல இந்த சேலஞ்ச் இருக்கு எனக்கு புரியுது, ஆனா இந்த சேலஞ்சை நம்ம ஏன் இப்படி அட்ரஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு ஒர்க் அரவுண்ட் என்ன பண்ணக்கூடாது. வெரஸ் ரியலாவே ஒரு சேலஞ்சிங் ஃபீச்சர் கேட்டிருப்பாங்க, அப்ப யூ கேன் புஷ் பேக் டு த பிஸ்னஸ் சேயிங் தட் இல்ல இது வந்து எங்களால இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்னால எங்களால பண்ண முடியாது, அதுக்கு பதில் எனக்கு நான் இது பண்ண முடியும், இது உங்களுக்கு ஓகேவா, அதுவும் ஓகே இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது இருக்கு, இது ஓகேவா. அவங்களுக்கு we should negotiate. இப்போ ஒரு காய்கறி வியாபாரம் மாதிரி லைக் நெகோஷியேட் பண்ணி தான் ஒரு ப்ராப்பர் இது வர முடியும்னு நான் சொல்ல வரேன். எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் என்கம்பஸ் கொண்டு போய் கூட்டிட்டு போகணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் யோசிக்க கூடாது, எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும். அது கண்டிப்பாக இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், அவங்களோட டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் எனிவேஸ் மீடியேட்டிங் போத் யூசர் பெர்ஸ்பெக்டிவாகவும் இருக்கட்டும், ஒரு நம்ம டெவலப்பர் நம்ம டீமோட பெர்ஸ்பெக்டிவ் சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் டிசைன் பண்ணுறது இட்ஸ் வெல் குட் ஐடியா. ஜென்ரிக் டாபிக் என்னன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற 1 crore சம்பளம் வாங்குறாங்க, பட் ஸ்டில் they want to move to USA. So in your opinion, US is still a best option for a career growth, or they can stay in India? சரி, அது பேக்கேஜ் வைஸ் தான் சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் அ இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் ப்ரிஃபரன்ஸ், ரைட். ஆனால் ஆம்பிஷன்ஸ் ஆல்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ 1 crore இந்தியாவில் சம்பளம் வாங்குறது இட்ஸ் ஹியூஜ் சேலரி, ரைட். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ல நீ பேக்கேஜ் மைட் பி ஹியூஜ், பட் இங்கே செலவு ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே ரொம்பவே செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூ கேனாட் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ண முடியாது. இது வேற இது வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு கடுகு பேக்கெட் இங்கே ஒரு $4 இருக்கும், $3 இருக்கும். வேற இங்கே வந்து அதே கடுகு பேக்கெட் பார்த்தா 30-40 ரூபா இருக்கும். So there is always a difference, right? So we cannot compare both at all. But in terms of ambition, அவங்க iOS தான் வருதுன்னா they need to work towards it. But may not be the right conditions right now. But எல்லாமே டெம்பரரின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரைட் விக்னேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் செக்மெண்ட் போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு தென் வி கேன் ஹேவ் சம் க்ளோஷர் டிஸ்கஷன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, so what was your biggest cultural shock when you moved from India to USA? சத்தமாக பேசுறது வெர்சஸ் பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி பொறுமையாக சட்டிலாக இது பண்ணி லிசனிங் ஆஸ்பெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது. Okay, what's the funniest or weirdest misconception people have about product managers? ஜாப் இன்செக்யூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். டேட்டா மைட் சப்போர்ட் தட். இட்ஸ் நாட் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் alone. There is always job insecurity for any role. Okay, one thing about working in the USA that you wish India had? Work-life balance actually. That's a very key feature. ஸோ இந்தியாவில் இருக்க வேண்டியது அங்கே இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்கா? இந்தியாவில் கொஞ்சம் அந்த எம்பதி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அது இங்கேயும் நான் பார்க்குறேன் நிறையா பேர்கிட்ட. ஒரு சில பேர்கிட்ட அதை
எம்பத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். But it's all case by case basis. Okay, if you had to remove one daily task from PM's job, what would it be? Chuma, hypothetically maintaining Jira and other. Okay, fine. Or any other. It's not specifically Jira. Any other board. Meetings. Board எல்லாம் அப்டேட் பண்ணாம just கண்டென்ட்டை மட்டும் பேசிக்கிட்டு யாராவது வச்சு அப்டேட் பண்ணுவேன். Okay. What's the best way for a product manager to stand out and get promoted? Clear communication and very clear vision. Okay, Vignesh, thanks for this rapid fire round. So நல்லா போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ப்ராக்டிக்கல் ஆர் ஃபினான்ஷியல் டேக்அவேஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி. இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஸோ என்னென்ன மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் படிச்சிருக்கணும், இல்லை ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கணும், இல்லை பிஹேவியர், இந்த மாதிரி எதுவும் சர்டன் ரூல்ஸ் ரவுண்ட்ஸ் எதுவும் இருக்கா? ப்ராபப்ளி அந்த டொமைன் நாலேஜ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், வாட் எவர் த டொமைன் இஸ். 2, அந்த பேக்கேஜ் ப்ராடக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் ஐட்டமும், இப்போ எக்ஸாம்பிள் கைட்வேர்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைட்வேருக்குரிய ஃபீச்சர்ஸை நல்லா படிச்சுக்கிறது. 3வது, எல்லாத்த விட கேஸ் பேஸ்ட் இது இருக்குல்ல இன்டர்வியூ. அதாவது ஒரு ஜெனரிக் கேஸ் கொடுப்பாங்க, அது எப்படி பேசுறது, அது பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேக் அ ஸ்டெப் பேக், யோசிச்சுட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொடுக்கறது ஒன்று. 2வது, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. சும்மா ஒரு கேஸ் கேட்குறாங்கிறதுக்காக நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக ஏதோ ஒன்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் பி ஆஸ் ஆனஸ்ட் அஸ் பாசிபிள். அது நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த கேஸ் ஸ்டடிலையும் யூ கேன் வின் தட். அண்ட் நம்பர் 4 இஸ் யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டி. நீங்கள் எப்படி யூ ஷுட் ப்ரூவ் டு தெம் தட் okay, this person is not just a granular level person, he can do more than that. He can be a leader, not just a good doer. And number 5 என்னன்னா ability to accept criticism or constructive feedback. Okay. ஒரு constructive feedback கொடுக்குறாங்கன்னா உடனே ஐயோ உடனே அதை நம்ம தப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவிட்டியில் மைண்டில் போகாமல் ஆர் அதை டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை. அவங்க சொல்கிற பாயிண்ட்ல கரெக்டாக இருந்தால் எடுத்துப்போம், இல்லையா தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ உன்னோட ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா? ஐ திங்க் சம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஆகணும்னா என்னென்ன ஸ்கில் செட்ஸ் ஒரு சர்டிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்? ஓகே, ஜென்ரலான பிஏ ரிலேட்டட் பிஸ்னஸ் அனாலிசிஸ் ரிலேட்டடு இருக்கும். பட் அது வந்து இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ தட், இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேயா, அந்த மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் ஸ்பெசிஃபிக் டு தட் ப்ராடக்ட், இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். பட் தட் வில் ஜஸ்ட் கிவ் யூ ஒன்லி தட் பிளாட்ஃபார்ம். அது வந்து ஜஸ்ட் 10% ஆஃப் இட். டொமைன் இன்ஃபர்மேஷன் தெரியணும், தட் வில் கிவ் யூ another 50%. அதுக்கு மேலே டெக்னாலஜிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ், இது கிளவுட் சர்டிஃபிகேஷன்ஸ், இப்போ இது தவிர இந்த ஸ்க்ரம், இந்த அஜைல் சர்டிஃபிகேஷன்ஸு, இது தவிர இப்போ சேஃப் அஜைல்லாம் இருக்கும், அந்த சர்டிஃபிகேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் நீ பண்ணும் போது உனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் அடிச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா உனக்கு வந்து எல்லாம் தனித்தனியாக பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கும். பட் அதை இணைக்கிறதுக்கு வந்து நீ எல்லாத்தையும் தனியாக படிக்கணும். பட் படிக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டோரி. வெறும் படிச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லை. அதை நீ வந்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிறதா மேட்டர். ஓகேயா? ஸோ அந்த படிக்கிறத புரிஞ்சு படிக்கிறது ஒன்று. அதை விட முக்கியம் என்னன்னா அதை எப்படி ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்துறதுங்கிறது இன்னொரு திங். ஸோ இது எல்லாத்தையும் நீ கம்பைன் பண்ணும் போது தான் உனக்கு சக்ஸஸ் ஈஸியாக வரும். ஓகே, தேங்க்யூ விக்னேஷ். இப்போ the end of the session, okay, end of this podcast episode. So நம்ம என்னைக்காவது like whenever we wrap up the podcast episode, we try to ask for a call to action. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஸ்விக்கி டெலிவரி ஃபுட் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். லைக் ஸ்விக்கி போல்ட், ஸ்விக்கி ஒன் ஆர் சம்திங்.
இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோட ஒரு ஒரு டிசைன் கூட சொல்லலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணால் ஸோ கஸ்டமர் பேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நியூ இன்வென்ஷன் ஆர் நியூ திங்ஸ் ப்ரொமோட்டிங் அ ப்ராடக்ட் ஆர் பீட் அ ப்ரொமோட்டிங் ஆர் பீட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி உன்னோடது எதுவும் உன்னோட ஸ்கில் செட்ஸ் நீ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸில் இருந்ததில் ஏதாவது உன்னோட பற்றி ஏதாவது சொல்லணுன்னா இந்த ஸ்பேஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளஸ்ட். கண்டிப்பாக உனக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆன டே டு டே பேசிஸில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை நீ சால்வ் பண்ணும் போது உனக்கு நிறையா ரெமுனரேஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் உனக்கு தட்ஸ் ஹவ் தீஸ் கம்பெனிஸ் ஹவ் க்ரோன் ஆல்சோ. இப்போ அந்த மாதிரி இப்போ ஏஐ பேஸ்ட் கம்பெனிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த ஏஐ பேஸ்ட் ஆப் வந்து இப்போ டெவலப் ஆச்சுன்னா இட் வில் பி மச் மோர், அது இந்தியாவில் வித் லெஸர் காஸ்ட். ஏன்னா இப்போ சாட் ஜிபிடிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஓகே, அதே விஷயத்த சைனீஸ் மார்க்கெட்டில் தே ஹவ் டன் இட் வித் சிக்னிஃபிகண்ட்லி லெஸர். இன்ஃபேக்ட் த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பே அவர் வந்து ஹி வாஸ் அப்ரிஷியேட்டிங் the Chinese market and he was advising US people to step up actually. So enna keta, if Chinese people can do that, for sure நம்ம இந்தியன்ஸ் ஆல கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்ல ஒண்ணுமே பண்ண முடியும். ஸோ and that will become a runaway success. ஏன்னா இந்த மாதிரி ஏஐக்குல என்ன மாடல்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, யூ நீட் அ லாட் ஆஃப் கம்ப்யூட் பவர், ரைட்? அந்த கம்ப்யூட் பவர் தான் உனக்கு பிரச்சனை. உனக்கு அதுக்கு தான் வந்து இங்கே யூஎஸில் டெக்ஸஸில் நிறையா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்யூட் பவர் இதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஆப்பிள் கூட யூ மைட் ஹவ் ஹர்ட் ஆல் தீஸ் நியூஸ். ஸோ இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அளவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீ செலவு பண்ணாமையே நம்மளால் பண்ண முடியும். தட்ஸ் த பவர் ஆஃப் இந்தியன். இது இல்லை, இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு the amount of money that is spent is significantly lesser than what is being spent in NASA. So அந்த டெக்னாலஜிக்கல் இது நமக்கு வந்து நம்மளால் சீப்பராகவே பண்ண முடியும். அது நம்ம பண்ணிட்டோம்னா ஸ்கை இஸ் த லிமிட் ஆக்சுவலி. அதுதான். ஓகே தேங்க்ஸ். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, வாட்ஸ் யுவர் ஃபைனல் டேக் அவே ஆன் பில்டிங் எ ஸ்ட்ராங் product manager career? If you have the passion and if you really want to grow in this side, stick to one thing. Do one thing at a time. அது என்னோட ஃபஸ்ட்டு திங். அதாவது நிறைய விஷயத்தில் பண்ணுறதை விட இப்போ எனக்கு இன்சூரன்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு. இன்சூரன்ஸில் ஐ வாண்ட் டு பி த மாஸ்டர். அதுக்குள்ளே ஐ மைட் பி ஜாக் ஆஃப் இண்டிவிஜுவல் திங்ஸ், பட் இன்சூரன்ஸ்குள்ளே தான் நான் இருப்பேங்கிறதுல ஐ ஹேவ் அ கிளாரிட்டி ஆஃப் தாட். அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கணும். ரெண்டாவது, அது எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ். யார் வேணாலும் யோசிப்பாங்க, ஓகேயா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு that is very important point. And discipline, daily discipline. Do the basics right. நீ பேசிக்ஸை ரைட்டாக பண்ணனா, அந்த பேஸ்மெண்ட் கரெக்டாக போட்டனா, உனக்கு தானா பில்டிங் தானா பெருசாக வரும். நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஏற்றுறது மேட்டர் இல்லை, பேஸ்மெண்ட் தான் மேட்டர். டிசிப்ளின் அண்ட் த டைம், இது எல்லாமே இருந்ததுன்னா shouldn't be a... Okay, fine. All right, Vignesh, where can people find you or work with you or something? Get reference from you. So, உனக்கு லிங்க்டின் தெரியும்ல? என்னோட லிங்க்டின் விக்னேஷ் விஸ்வநாதன் தான். ஸோ லிங்க்டின்ல they can work with me, or if they want to find மூலியமா they can even get my WhatsApp number. They can text me. So yeah. Okay, fine. So people can connect with you on LinkedIn, or I'll be sharing with his number. You can connect with him on WhatsApp. Okay, all right. Thank you, Vignesh, for being my guest for this podcast. So thank you again. So in the conversation, in the episode, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். லைக் அவரோட விக்னேஷோட கேரியர் டிரான்சிஷனாக இருக்கட்டும், ஒரு டெக்னிக்கல்
கரியர்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ணதாக இருக்கட்டும், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் ஜர்னி விக்னேஷ். அண்ட் டு ஆல் லிசனர்ஸ், இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் எபிசோட் வேல்யூபிள், ப்ளீஸ் ஷேர் யுவர் the takeaway from this episode, and don't forget to like, subscribe also. See you next in the next episode of Swift Publish Talks. Thank you. Thank you.